ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் 6ஆம் வகுப்பு வரலாறு ஃபஸ்ட்டு பாடம் வரலாறு என்றால் என்ன, அந்த பாடத்தில் உள்ள புக் பேக் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் கொஸ்டின், சரியான விடையை கண்டுபிடி. பழங்கால மனிதன் தனது உணவை சேகரிக்க மேற்கண்ட நடவடிக்கை கேட்டிருக்காங்க. ஸோ வேட்டையாடுதல். பழங்கால மனிதன்னா பழங்கற்கால மனிதன். ஸோ இவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்களுடைய சாப்பாட்டு தேவைக்காக விலங்குகளை வந்து வேட்டையாடி அதை சேகரித்து வச்சு தான் சாப்பிட்ருப்பாங்க. ஸோ இவங்க பழங்கற்கால மனிதர்களா? விலங்குகளை வேட்டையாடுறதுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, கற்களால் ஆன கருவிகளை வந்து தயாரித்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ கல்லால் ஆன கருவின்னா ஒரு கல்லை வச்சு இன்னொரு கல்லில் உரசியோ அல்லது தட்டியோ அவங்களுக்கு விருப்பப்பட்ட ஷேப்பில் வந்து தயாரிச்சிருப்பாங்க. ஸோ கல்லை வந்து நல்லா விருப்பப்பட்ட ஷேப்பில் மாற்றதுக்காண்டி, இல்லை நல்லா கூர்மையாக மாற்றதுக்காண்டி. ஏன்னா கூர்மையாக மாற்றினா தான் விலங்குகளை ஈஸியாக வேட்டையாடலாம். ஸோ அப்படி மாற்றதுக்கு மேற்கொண்ட முயற்சியின் போது தான் 2 சிக்கி முக்கிய கற்கள் அதை உரசும் போது நெருப்பு வந்திருக்கும். ஸோ ஸ்டார்டிங்கில் பயந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த நெருப்பு மூலமாக வேட்டையாடின விலங்குகளை வேக வச்சு சாப்பிட்ருப்பாங்க. ஸோ அது டேஸ்ட்டாக இருந்ததுனால அப்படியே அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ இப்படி தான் நெருப்பின் பயன் வந்து இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பழைய காலத்தில் வந்து வேட்டையாடி சேகரித்து தான் உணவு சாப்பிட்ருப்பாங்க. ஸோ ஆனால் புதிய கற்காலம் இருக்குல்ல, ஸோ புதிய கற்காலத்தில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இவங்களே உணவை வந்து பயிரிட ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அந்த காலத்தில் சக்கரம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும். அது மூலமாக மண் பானைகள் செஞ்சு இந்த புதுசாக வந்து வேளாண்மை வந்து செய்ய ஆரம்பிச்சிருப்பாங்க புதிய கற்காலத்தில். ஸோ அது மூலமாக கிடைச்ச தானியங்கள் எல்லாத்தையுமே மண்பானைகளை சேகரித்து வச்சு அவங்களுடைய வாழ்க்கை தரம் வந்து கொஞ்சம் கூட்டி காமிச்சிருப்பாங்க. ஸோ எப்படின்னா பழங்காலத்தில் வேட்டையாடி இருப்பாங்க, புதிய கற்காலத்தில் அவங்களே பயிரிட ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ இதுதான் முக்கியமான விஷயம். அப்புறம் கூற்று காரணம் பாருங்கள். கூற்று என்ன கொடுத்துருக்காங்க, பழைய கற்கால மனிதர்கள் வேட்டையாட செல்லும் போது நாய்களை உடன் அழைத்து சென்றனர். ஸோ காரணம் வந்து குகைகளில் பழைய கற்கால மனிதன் தங்கியிருந்த போது விலங்குகள் வருவதை நாய்கள் தமது மோப்ப சக்தியினால் அறிந்து அவனுக்கு உணர்த்தின. ஸோ கூற்றுக்கான காரணம் ரெண்டுமே சரிதான். ஸோ என்னதுன்னா, இப்போ வந்து மனிதனால் முதலில் பழக்கப்படுத்தப்பட்ட விலங்கு நாய் அப்படின்ற ஒரு கொஸ்டின் நமக்கு தெரியும். ஸோ இப்போ வந்து பழங்கற்கால மனிதன் வந்து மோஸ்ட்லி குகைகளில் தான் வாழ்ந்திருப்பாங்க. ஸோ அப்படி வாழ்ந்துட்டு இருக்கும்போது கொடிய மிருகங்கள் வந்து அவங்கள வந்து தொந்தரவு பண்ணியிருக்கும். ஸோ அப்படி பண்ணும்போது இவங்க என்ன கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னா, நாய் இருக்குல்ல, நாய் வந்து அதனுடைய மோப்ப சக்தி மூலமாக எதுவும் கொடிய விலங்குகள் வந்துச்சுன்னா அதை முன்கூட்டியே அறிஞ்சு சவுண்டு கொடுக்கக்கூடிய ஒரு அறிவை வந்து பெற்றிருக்கும். ஸோ ஒரு சக்தியை பெற்றிருக்கணும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அதை கண்டுபிடிச்ச மனிதர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, கொடிய மிருகங்கள்கிட்டே இருந்து நம்மளை வந்து பாதுகாத்து கொள்ள இந்த நாயை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அதுகிட்ட வந்து மோப்ப சக்தி அதிகமாகவே இருக்குது. சப்போஸ் எது விலங்கு வந்துச்சுன்னா முன்கூட்டியே அந்த மோப்ப சக்தி மூலமாக கண்டுபிடிச்சி சவுண்டு போட்டுரும். அதன் மூலமாக மனிதர்கள் வந்து உஷாராயிருவாங்க. ஸோ அதனால தான் மனிதன் வந்து முதலில் பழக்கப்படுத்தப்பட்ட விலங்கு வந்து நாய். எங்கே போனாலும் அதை கூட்டிகிட்டே போயிடுவாங்க, வேட்டையாடுறதுக்கும் கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ கூற்று காரணம் ரெண்டுமே சரிதான். அப்புறம் பாருங்க, 2வது கொஸ்டின், பண்டை காலத்தில் வாழ்ந்த மனிதர்கள் பயன்படுத்திய பொருட்கள் அகழாய்வுகள் மூலமாக தோண்டி எடுக்கப்பட்டன. அப்பொருட்கள் அக்கால மக்களின் வாழ்க்கை முறை பற்றி அறிந்து கொள்ள பாதுகாக்கப்படுகின்றன. இக்கூற்றுடன் தொடர்புடையது எது? ஸோ இப்போ புதைபொருள் படிமங்கள்லாம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, பண்டைய காலத்தில் மக்கள் வாழ்ந்திருப்பாங்கல்ல, அவங்க பயன்படுத்திய பொருட்கள் அது வந்து பூமிக்கு இடையில் வந்து புதஞ்சிருக்குமா. ஸோ அதை வந்து தோண்டி எடுத்து அதன் மூலமாக அந்த மக்களின் வாழ்க்கை முறை, பழக்க வழக்கங்கள் இது எல்லாமே அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு துறை தான் தொல்லியல் துறை. ஸோ நிறைய அகழாய்வுலாம் நடத்தியிருப்பாங்க. ஸோ அந்த அகழாய்வு தொல்லியல் ஆராய்ச்சி மூலம் கிடைக்கப்பட்ட பொருட்களை என்ன சொல்கிறாங்கன்னா புதைபொருள் படிமங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வந்து நல்லா பாதுகாக்கப்பட்ட இடத்துல வைக்கப்பட்டிருக்கும். ஸோ அது மூலமாக பழைய வரலாற்றை வந்து ரொம்ப கிளியராகவே புரிஞ்சு கொள்ளலாம். ஸோ இது வந்து அவங்க பயன்படுத்திய பொருட்களாக இருக்கலாம், இல்லைன்னா அவங்களுடைய எழுத்து முறை, அவங்க பயன்படுத்திய கருவிகள் எது வேணாலும் இருக்கலாம். ஸோ தவறான இணையை கண்டுபிடிக்க அடுத்த கொஸ்டின். ஸோ பாருங்கள், பழைய கற்காலம் கற்கருவிகள். ஸோ அது கரெக்ட் தான். பழைய கற்காலத்தில் வந்து கற்களால் செய்யப்பட்ட கருவிகள் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் 2வது பாறை ஓவியங்கள் வந்து குகை சுவர்கள். ஸோ பாறை ஓவியங்கள்னால் இந்த பாறைகளில் வந்து நிறைய ஓவியங்கள்லாம் வரைஞ்சி வச்சுருப்பாங்க. ஸோ அது எப்படி இருக்கும்னா, இப்போ பாறையை குடஞ்சிருக்கக்கூடிய குகை இருக்குல்ல, ஸோ அதில் தான் இவங்களோட ஓவியங்கள் எல்லாமே வரைஞ்சிருக்குவாங்க. அப்புறம் 3வது என்ன கொடுத்துருக்காங்க, செப்பு தகடுகள். ஸோ செப்பு தகடுகள்னால்
அது வந்து ஒரு வரலாற்று ஆதாரம் தான். ஸோ செப்புத்தகடுகள் அது மூலமாக அவங்களுடைய வாழ்க்கை முறை அதை பற்றி எல்லாமே நம்ம கிளியராக தெரிஞ்சுக்கொள்ளலாம். அப்புறம் 4வது பாருங்கள், பூனைகள் வந்து முதலில் பழக்கப்படுத்தப்பட்ட விலங்குன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மனிதனால் முதலில் பழக்கப்படுத்தப்பட்ட விலங்கு பூனை கிடையாதுல்ல, நாய் தானே. அப்போ அதான் தவறான இணை. ஸோ அப்போ அதை நம்ம சூஸ் பண்ணணும். அப்புறம் மற்ற தொடர்களிலிருந்து வேறுபட்ட ஒன்றை கண்டுபிடின்னு கேட்டிருக்காங்களா? ஸோ ஒவ்வொன்றா பார்த்துக்கோங்களேன். ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, பாறைகள் மற்றும் குகைகளில் ஓவியங்கள் வரையப்பட்டிருந்தன. ஸோ பாறை குகை அதில் வந்து ஓவியங்கள் வரைஞ்சி வச்சுருப்பாங்க. ஏன்னா இவங்க வந்து மேக்ஸிமம் பாறை குகைகள் அதில் தான் வாழ்ந்திருப்பாங்க. அப்புறம் வந்து வேட்டையாடுதலை குறிப்பதாக ஓவியங்கள் இருந்தன. ஸோ இவங்க எல்லாமே பழங்கற்கால மனிதர்கள் தான். இந்த ஓவியங்கள் இருக்குல்ல, இது எல்லாமே வேட்டையாடுதல் அந்த நிகழ்ச்சியை குறிப்பிடக்கூடிய விதத்தில் தான் வரைஞ்சிருப்பாங்க இந்த ஓவியங்கள் எல்லாமே. அப்புறம் 3வது பாருங்க, பழங்கால மனிதன் தனது குடும்ப உறுப்பினர்களுக்கு வேட்டையாடுதலை எடுத்துரைப்பதற்காக வரைந்திருக்கலாம். ஸோ இதுவும் கரெக்டு தான். இப்போ பாறை அல்லது குகைகளில் ஓவியங்கள் வரைஞ்சிருக்காங்க. ஸோ அது வந்து எதை மீன் பண்ணியிருக்குன்னா வேட்டையாடுதலை தெரிவுபடுத்தும் விதமாக தான் வரைஞ்சிருப்பாங்க. ஸோ அது எதுக்கு வரைஞ்சிருப்பாங்கன்னா, வேட்டையாட வந்து எல்லாரும் வந்து கண்டிப்பாக போயிருக்க மாட்டாங்க. ஸோ கொஞ்சம் பேர் தான் போவாங்க. மிச்ச பேர் வந்து அவங்களுடைய வாழ்விடம் குகைகளில் வந்து இருப்பாங்க. ஸோ வேட்டையாடிட்டு வரவங்க என்ன செய்வாங்கன்னா, நாங்கள் வந்து எப்படி வேட்டையாடணும், என்னென்ன மிருகங்கள்லாம் பிடிச்சோம் அப்படிங்கிறத ஒரு படம் மாதிரி வரைஞ்சி அவங்களுக்கு காமிக்காண்டி வரைஞ்சி வச்சுருப்பாங்க குகைகள் பாறைகளில். ஸோ இப்படி வரையப்பட்டது தான் இந்த குகை பாறைகளில் உள்ள ஓவியங்கள். ஸோ கடைசி பாருங்கள், பல வண்ணங்களில் ஓவியங்கள் வரையப்பட்டிருந்துன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் மற்ற 3 விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அப்போ இதுதான் சூஸ் பண்ணோம். ஏன்னா பல வண்ணங்களிலாம் ஓவியங்கள் வரைஞ்சிருக்க மாட்டாங்க. ஸோ மோஸ்ட்லி ஒயிட் கலரில் தான் இருக்கும். அப்புறம் கோடிட்ட இடத்தை நிரப்புக. ஃபஸ்ட்டு பாருங்கள், பழைய கற்கால மனிதன் பெரும்பாலும் வாழ்ந்த இடங்கள். ஸோ மேக்ஸிமம் எங்கே வாழ்ந்துருப்பாங்க, குகைகளில் தான் வாழ்ந்துருப்பாங்க. ஸோ அப்புறம் 2வது கொஸ்டின், வரலாற்றின் தந்தை யார்? ஹெரோடோட்டஸ் தான் வரலாற்றின் தந்தை. ஸோ நம்ம சேனலில் பிரபலமான துறைகளின் தந்தைகள் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஸோ பார்க்காதவங்க வந்து சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் 3வது கொஸ்டின், பழைய கற்கால மனிதன் பழக்கிய முதல் விலங்கு என்னது? நாய். ஸோ அது கரெக்டு. அப்புறம் 4வது, கல்வெட்டுகள் டேஸ் ஆதாரங்கள் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கல்வெட்டுகள் வந்து என்ன ஆதாரங்கள்? தொல்பொருட்கள். ஸோ கல்வெட்டுகள் மட்டும் இல்லை, நினைவு சின்னங்கள், நாணயங்கள், அப்புறம் அவங்க பயன்படுத்திய பொருட்கள், அவங்க அணிந்த ஆபரணங்கள், இது எல்லாமே தொல்பொருள் ஆதாரங்கள் தான். ஸோ இது எல்லாமே அகழாய்வு மூலமாக கண்டுபிடிச்சி எடுத்திருப்பாங்க தொல்லியல் துறை. இது மூலமாக வரலாறு வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் அசோக சக்கரத்தில் டேஸ் ஆரக்கால்கள் உள்ளன. ஸோ எத்தனை இருக்கும்? 24 ஆரக்கால்கள் இருக்கும். அப்புறம் சரியாக தப்பான்னு கேட்டிருக்காங்க. பழைய கற்காலத்தை சேர்ந்த கற்கருவிகள் சென்னைக்கு அருகில் உள்ள அதிரம்பாக்கத்தில் கிடைத்துள்ளன. ஸோ இது வந்து கரெக்டு தான். பழைய கற்காலத்தை சேர்ந்த கருவிகள் வந்து சென்னைக்கு அருகில் உள்ள அதிரம்பாக்கத்தில் எடுத்திருப்பாங்க. அப்புறம் 2வது, பழங்கால மனிதர்கள் பயன்படுத்திய பொருட்கள் தொல்லியல் துறையினரால் அருங்காட்சியகத்தில் பாதுகாக்கப்படுகின்றன. ஸோ இப்போ தொல்லியல் துறை என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பழைய காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட பொருட்களை எல்லாமே அருங்காட்சியகத்தில் வச்சு பாதுகாப்பாங்க. ஸோ ஏன்னா அது வந்து ரொம்பவே முக்கியமான விஷயம். எத்தனை வருஷம் ஆனாலும் நமக்கு பின்னாடி வரவங்க வந்து நம்ம வரலாறை வந்து பார்த்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கொள்ளறதுக்கு இது எல்லாமே முக்கிய ப்ரூஃபாக இருக்கும். ஸோ அதனால் அது வந்து ரொம்பவே முக்கியமானதாக பாதுகாக்கப்பட்டு வருகிறது. ஸோ 3வது பாருங்கள், அசோகரது காலத்தில் புத்த சமயம் நாடு முழுவதும் பரவியது. ஸோ இதுவும் கரெக்டு தான். ஏன்னா அசோகரத்தை நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். கலிங்க போருக்கு அப்புறம் புத்த சமயத்துக்கு மாறியிருப்பார். அதுக்கப்புறம் இவருடைய நிர்வாகத்தில் தர்ம மகா மாத்திரர்கள் அப்படின்னு அதிகாரிகளை நியமனம் பண்ணி அவருடைய பேரரசு ஃபுல்லும் இந்த புத்த சமயத்தை வந்து பரப்பியிருப்பார். ஸோ அவர் காலத்தில் வந்து புத்த சமயம் நாடு ஃபுல்லும் பரவியிருக்கும். யார் காலத்தில்? அசோகர் காலத்தில். ஸோ மௌரிய வம்சம். அப்புறம் பொறுத்துக்க, பாறை ஓவியங்கள்னால் வாழ்க்கை முறையை பற்றி புரிந்து கொள்வதற்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. அப்புறம் எழுதப்பட்ட பதிவுகள்லாம் இந்த செப்பு தகடு, அதில் வந்து எழுத்துக்கள் வந்து பதிக்கப்பட்டிருக்கும். அது மூலமாக வரலாற்றை அறிஞ்சு கொள்ளலாம். அப்புறம் அசோகர்னால் ரொம்பவே ஃபேமஸான அரசர். அப்புறம் மதச்சார்புல இலக்கியம்னா தேவாரம். ஸோ மதச்சார்புல இலக்கியம்னா தேவாரம், 4000 திவ்ய பிரபந்தம், திருவாசகம், இது எல்லாமே மதச்சார்புல இலக்கியங்கள் தான். ஸோ இலக்கியத்தை வந்து 2ஆக பிரிச்சிருப்பாங்க.
மதச்சார்புள்ள மற்றும் மதச்சார்பற்ற. அப்புறம் பாக்ஸ்க்கு வந்துடலாம் கடைசியாக. ஸோ பாருங்கள், அன்று மனிதர்கள் என் மீது கிறுக்கினார்கள், வண்ணமை கொண்டு ஓவியம் வரைந்தனர், இன்று என்னை உடைத்து வீடுகள் சாலைகள் அமைக்கின்றனர். நான் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அது யார்? பாறைகள் தான். அப்புறம் ரெண்டாவது, ஏதேனும் இரு தொல்பொருள் ஆதாரங்களை கூறு. ஸோ தொல்பொருள் ஆதாரங்கள்னால் எதனா ரெண்டு இதெல்லாம் கல்வெட்டுகள், நாணயங்கள், மற்றபடி நினைவு சின்னங்கள், தொல் கைத்திறன் பொருட்கள். தொல் கைத்திறன் பொருட்கள்னால் இவங்க உருவாக்கிய பானைகள் சொல்லலாம், அப்புறம் வந்து தங்க ஏதாவது ஆபரணங்கள் சொல்லலாம், அப்புறம் வந்து பொம்மைகள், இது எல்லாமே தொல் கைத்திறன் பொருட்கள் தான். ஸோ மூணாவது, இலக்கிய சான்றுகளின் வகைகளை கூறு. ஸோ இலக்கிய சான்றுகள் வந்து மொத்தம் ரெண்டு உண்டு, மதச்சார்புள்ள மற்றும் மதச்சார்பற்ற. ஸோ மதச்சார்புள்ளனா இதிகாசம், பக்தி இலக்கியம். இதிகாசம்னா ராமாயணம், மகாபாரதம். பக்தி இலக்கியம்னா தேவாரம், 4000 திவ்ய பிரபந்தம், அப்புறம் வந்து திருவாசகம். ஸோ இதுவே மதச்சார்பற்ற இலக்கியம்னா மதம் சம்பந்தமாக இருந்திருக்காது. ஸோ இது மோஸ்ட்லி வந்து வெளிநாட்டவர் குறிப்புகளாக இருந்திருக்கும், இல்லைனா உள்நாட்டுகளில் பெரிய பெரிய ஆசிரியர்கள்லாம் இருப்பாங்கல்ல, நூல் ஆசிரியர், அவங்க வந்து எழுதுனா ஒரு நூல்களாக இருந்திருக்கும், இல்லை கட்டுரைகளாக இருந்திருக்கும். ஸோ எப்படி எது வேணாலும் இருந்திருக்கலாம், மதம் வந்து சம்மந்தப்பட்டிருக்காது. அப்புறம் போ ஆமோ, இதோட விரிவாக்கம் என்னது? பொது ஆண்டு முன். ஸோ கிமு எல்லாம் ஒன்று தான். அப்புறம் ஹிஸ்டோரியா என்னும் கிரேக்க சொல்லுக்கு என்ன பொருள்னு கேட்டிருக்காங்களாம். ஸோ வரலாறு. வரலாறு வந்து ஹிஸ்டோரியா என்ற கிரேக்க சொல்லிலிருந்து தான் எடுத்திருப்பாங்க. ஸோ அதோட மீனிங் பார்த்தீங்கன்னா விசாரிப்பதன் மூலம் கற்றல். அப்புறம் பொது ஆண்டு, இதன் விரிவாக்கம் என்ன? ஸோ போ ஆனால் பொது ஆண்டு தான். கிபி அதுக்கு பதிலாக இது யூஸ் பண்ணுறாங்க இப்போதைக்கு. அப்புறம் கல்வெட்டுக்கு குறிப்புகளை பற்றி ஆராயும் துறை. ஸோ கல்வெட்டு குறிப்புகளை பற்றி ஆராயும் துறை வந்து கல்வெட்டியல். அப்புறம் அதே மாதிரி நாணயங்களை ஆராயும் துறை வந்து நாணயவியல். ஸோ இந்த கொஸ்டினை பாருங்களேன், நீங்கள் பேச, பார்க்க, கேட்க, எழுத, படிக்க உதவுவேன், நான் இன்றி இவ்வுலகம் இல்லை, நான் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து இதுக்கு வரலாற்று ஆதாரங்கள். ஸோ கொஸ்டினுக்கும் ஆன்சருக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி தான் இருக்கும், ஆனால் இது வந்து கரெக்டான ஆன்சர் தான், நான் கரெக்டாக செக் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஸோ வரலாற்று ஆதாரங்கள். ஸோ எதை மீன் பண்ணி கொடுத்துருப்பாங்கன்னா, இப்போ வந்து பழங்காலத்து மக்கள் இருக்காங்கல்ல, அவங்க வந்து அவங்களுடைய பேச்சு, எழுத்து முறைகள், படிப்பு, அப்புறம் வந்து நடவடிக்கைகள், பழக்க வழக்கங்கள், இது எல்லாமே நம்ம அறிஞ்சு கொள்வதற்கு என்னது முக்கிய ஆதாரமாக இருக்குது? ஸோ வரலாற்று ஆதாரங்கள். அது என்ன வேணாலும் இருக்கலாம், அவங்க பயன்படுத்திய பொருட்கள், அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய எழுத்து முறைகள். ஸோ இதெல்லாம் வச்சு தான் நம்ம வந்து அவங்கள பற்றி ரொம்பவே கிளியராக புரிஞ்சுக்கொள்ள முடியும். ஸோ அதனால தான் இது வந்து ரொம்ப முக்கியமாக சொல்கிறாங்க. ஏன்னா உலகம் வந்து பண்டைய காலத்துலேருந்து இப்போ வர எப்படி வந்து பரிணாம ரீதியிலான வளர்ச்சியை வந்து அடைஞ்சிருக்குன்னு நம்ம அறிஞ்சு கொள்றதுக்கு ஒரே ரீசன் வந்து இந்த வரலாற்று ஆதாரங்கள் தான். ஸோ ஏன்னா மக்களுடைய வாழ்க்கை முறை, பழக்க வழக்கங்கள், எழுத்து, பேச்சு, மொழி, இது எல்லாம் எப்படி வளர்ந்துருக்குன்னு இந்த வரலாற்று ஆதாரம் மூலமாக தான் நம்ம வந்து புரிஞ்சு கொள்ள முடியும். ஸோ அதனால தான் இந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் வரலாற்று ஆதாரங்களாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.